இருந்து கடுமையாக பேசிட்டு வராங்க, பாசிசத்தை வீழ்த்தணும் அப்படின்ற வகையெல்லாம். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் இப்படி பேசினாலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியில வந்து பிஜேபி செய்யக்கூடியதை பார்லிமெண்ட்ல எங்களை பேச விடல இப்படிலாம் சொல்லி நீங்கள் ஒரு போட்டோ கேளிக்கைகளை நடத்தினாலும் உங்களால் தேர்தலில் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் வெல்ல முடியாது அப்படின்னா, தேர்தல் ஆல்ரெடி திருடப்பட்டு விட்டது. அதுக்காக தான் அந்த சூதாட்ட கிளப்பை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. சூதாட்ட கிளப்பில் நீங்கள் எவ்வளவுதான் சூதாட்டம் ஆடினாலும் இறுதியில் வெற்றி பெற போவது என்னவோ சூதாட்ட கிளப் தான். அந்த சூதாட்ட கிளப்பை யார் வச்சிருக்கா அப்படின்னா பாஜக வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அவேஷ் சுக்லா சொல்றாரு. இது மட்டுமல்ல, அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் திருடப்பட்டுவிட்ட ஒரு நிலைமைக்குள்ள நீங்க தேர்தலில் பங்கெடுத்தால் அது என்ன விதமான விளைவுகளை தரும் என்று உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாநிலங்கள்ல வேணா நீங்கள் ஜெயிக்கலாம், அதற்கு வேணா வாய்ப்புகள் கொடுக்கலாம். அது கூட மாநிலங்களில் கூட நீங்க ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு சில இடங்களில் ஜெயிக்கலாமே தவிர ஒரு மாநில சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ என்னாலும் நாம் ஜெயித்து வர முடியாது, அதாவது எதிர்க்கட்சிகள் ஜெயித்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ ஒரு சூதாட்டக்காரன் என்ன பண்ணுவான், சூதாட்டத்தில் மிக உண்மையான வெற்றி எப்படி அங்க வந்து நடக்குது அப்படின்னா அவன் காலு கீழே இருந்து தான் வெற்றிக்கான கார்டை வந்து எடுப்பான். அப்படித்தான் தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து நகர்த்துது அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். கடந்த ஒரு மாநில தேர்தலே வந்து ஒரு அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து ஓட்டுச்சீட்டை திருத்தும் பணி வந்து செஞ்ச வீடியோ காணொலிகள்லாம் வந்து நிறைய இதானுச்சு. அப்போ இந்த நிலைமையில் சரி தேர்தலில் தான் இவங்க இப்படி பண்றாங்க, தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுது, நாம் நீதிமன்றத்திற்கு போனால் இதற்கு தீர்வு கிடைக்கும் எதிர்க்கட்சிகள் போனாலும் நீதிமன்றங்கள் உங்களுக்கான தீர்ப்புகளை கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு.